வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுனில்குமார் பேசுகிறேன், மருத்துவ உளவியல் நிபுணர். இன்றைக்கி நம்ம வந்து மது போதை பழக்கங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுடைய ஆய்வுகளெல்லாம் நம்ம வந்து புரட்டி பார்த்தோம்னா 1960 70களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு தனி மனிதன் வந்து 32 வயசில் தான் குடிய தொடங்கினான். அதே வந்து 70 80களில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 32 வயசுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது, 28 வயசுன்னு. 90களில் எடுத்து பார்த்தீங்கன்னா 24 வயசு. அதே 2000 எடுத்து பார்த்தீங்கன்னா அது 20 வயசாச்சு. இப்போ 2023 22 இந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒருத்தர் குடிக்கிற வயசு வந்து 13 வயசாக குறைஞ்சிருக்கு. அப்போது 32 வயசில் சராசரியாக ஆரம்பித்த ஒரு விஷயம் காலத்தோட மாற்றம் வந்து இன்றைக்கி சராசரியாக 13 வயசில் மதுபோதை பழக்கங்களுக்கு தொடங்குறாங்கன்ற இந்த ஆய்வு வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு சமூகத்தில் என்ன மாற்றம் நடக்குது, ஏன் சமூகம் வந்து இந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுச்சு அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இது. இப்போ சமீபத்தில் வந்து இந்தியன் சைக்காட்ரிக் சொசைட்டி வந்து ஒரு ஆய்வு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆய்வே வந்து என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 50% மாணவர்கள் 9வது படிக்கிற 50% மாணவர்கள் வந்து கேட்வே ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. கேட்வே ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு வாசல் படியில் இருக்கிற சில ட்ரக்ஸ், அதாவது டொபாக்கோ, கூலிப், பீர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உட்கொள்கிறாங்க அப்படின்றத அந்த ஆய்வு காட்டுது. அப்போது ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா மனதளவில் நிறைய நெருக்கடிகளுக்குள்ள மாணவர்கள் இன்றைக்கி போய்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த நீட்டு தேர்வு, அப்புறம் காம்படிட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட். நம்ம வந்து படித்தாதான் முன்னேற முடியும், நல்ல வேலை கிடைக்க முடியும், நல்ல வேலை கிடைச்சாதான் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள மாணவர்களை நம்ம வந்து ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்குறோம். ஏன்னா மாணவர்கள் மனநல பிரச்சனையோடு இருக்காங்கன்றதுக்கு இன்னொரு சான்றும் WHO சொல்லுது. 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற இந்த பருவத்தில் இருக்கிறவங்க இறந்து போகிறதுக்கு சூசைடு 3வது முக்கிய காரணமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இறந்து போகிறதுக்கு சூசைட்னால் இறந்து போகிறாங்க 3வது முக்கிய காரணமாக இருக்குது. அதே சமயத்தில் பெரும்பாலான மனநல பிரச்சனை வந்து 14 வயசுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு வந்துடுதுன்றாங்க. அப்போ இந்த மனநல பிரச்சனையோட, இந்த சமூக அழுத்தங்களோட, இந்த அகாடமிக் ப்ரெஷரோட, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனோட, இந்த எஜுகேஷ்னல் செட்டப்பில் இருக்கிற இந்த முதலாளித்துவ எஜுகேஷன் செட்டப் வந்து அதிகப்படியான ப்ரெஷரை வந்து மாணவர்களோட தலையில் வைக்கிற ஒரு காரணத்தினால நிறைய உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ள அவங்க உள்ளாகிறாங்க. அதோட பின்விளைவு தான் மதுபோதையை வந்து அவங்க தேடுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மதுபோதையை ஏன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று ஃப்ரஸ்ட்ரேஷன், 2வது போர்டம். முதல்ல வந்து ஒரு ஏமாற்றத்தை நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா உடனே அதை என்னால் தாங்கிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, நான் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டேன், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அப்போது உடனே வந்து அந்த மதுபோதை பழக்கத்துக்குள்ளே போகிறதுக்கான சாத்தியக்கூறு இங்கே அதிகமாகிடுது. 2வது போர்டம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த இன்டர்நெட் யுகத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே போர் அடிக்குது. தனியாக நம்மளால் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியல. ஒரு கொஞ்ச நேரம் வந்து எதுவுமே செய்யாமல் ஃபோனையே நோண்டாமல் நம்மளால் இருக்க முடியுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அந்த போர்டம், இந்த போர்டமே எப்படியாவது நான் வந்து முறியடிக்கணும். ஏன்னா இந்த போர்டம் வந்தால் தான் நம்ம க்ரியேட்டிவாக யோசிப்போம். ஆனால் நம்ம போர் அடிக்கிறதுக்கே நம்ம வந்து இங்கே ரெடியாக இல்லை. அப்போ உடனே வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஏதாவது ஒரு போதைக்கு ஆளாயிரும். அது செல்ஃபோனாக இருக்கலாம், இல்லை வந்து சிகரெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து மது, மற்ற கஞ்சா போன்ற போதை பழக்கங்களாக இருக்கலாம். அப்போது இந்த பிரச்சனைக்குள்ளே இந்த இளைய தலைமுறையினர் வந்து நம்ம சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இங்கே உண்மை. குறிப்பாக வந்து நம்மளுடைய பாடப்புஸ்தகத்துலேயோ இல்லை நம்மளுடைய பள்ளி அமைப்புகள்லேயோ குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்கில்ஸை எப்படி மேம்படுத்துறது, வாழ்வியல் திறனை வந்து எப்படி மேம்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்றதும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ பெற்றோர்கள், டீச்சர்ஸ்,
நம்மளோட சொசைட்டியில் இருக்கிற அத்தனை அங்கத்தினரும் வந்து இந்த இளைய தலைமுறையினரை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை நம்மளுக்கு இருக்குது. அப்போது மனநலத்தோடைய இம்பார்ட்டன்ஸை வந்து பள்ளி அளவுலேயும் கம்யூனிட்டி லெவல்லையும் இண்டிவிஜுவல் லெவல்லையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டம் வந்துடுச்சுன்றது தான். ஏன்னா இந்த மதுபோதை பழக்கங்கள் அதோடு நிற்க போகிறதில்ல. அதனால் ஏற்படக்கூடிய கலவரங்கள், அதாவது வயலன்ஸ், அவங்க பிள்ளைங்களுக்குள்ளே நடக்கிற வயலன்ஸ், இல்லை பள்ளி சொத்துக்களை சூறையாடுற விஷயங்கள், அப்புறம் கிரிமினல் ஆக்டிவிட்டி, அப்புறம் ரோடு ஆக்சிடெண்ட்ஸ், இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு இது வித்திடுற ஒரு விஷயமா இருக்குது மதுபோதை பழக்கங்கள். அப்போது அரசாங்கம் வந்து இதை வந்து ஒரு பள்ளி ஆசிரியர்களுடைய பொறுப்பு கடமை, ஹெச்எம் வந்து நாங்கள் வந்து வேலையை விட்டு தூக்குவோம் மதுபோதையோடு வர பிள்ளைங்களை அப்படின்றது மட்டும் நம்ம அணுகாமல், அந்த லீகல் சிஸ்டம், அந்த போலீஸ், ஜுடிஷியல் எல்லாரோடைய ஒரு கூட்டு முயற்சியும் இங்கே வேணுன்றது தான் என்னுடைய கருத்து. அது பள்ளிக்கல்வித்துறை வந்து போலீஸ் சிஸ்டத்தோடையும் இல்லை ஹெல்த் சர்வீஸ் சிஸ்டத்தோடையும் கூட்டாக இணைஞ்சு ஒரு பாலிசி லெவலில் ஒரு சில டிசிஷன்ஸை எடுத்து இந்த மதுபோதை பழக்கங்களை நம்ம வந்து ஒழிச்சு கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்றது தான் என்னோட கருத்து.